ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கீதா சமையல். சங்கீதா சமையலில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கார்டன் டிப்ஸு, ஹெல்த் டிப்ஸு, குக்கிங் டிப்ஸு, கிச்சன் டிப்ஸு எல்லாம் கலந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்ஸு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தக்காளி சாதம் எப்படி செஞ்சாலும் குழஞ்சி போகுதா? அப்போ நான் சொல்கிற மெத்தடில் செஞ்சு பாருங்கள். சாதம் ஒன்று கூட ஒட்டாது, பலன்னு உதிரியாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்காக நான் சிம்பிளாக அதிக மசாலாலாம் சேர்க்கலை. வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம எப்படி டேஸ்ட்டாக செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் எங்களுக்கு தேவையான தக்காளி எடுத்துக்கிட்டேன். நான் ஒரு 1/2 கிலோ தக்காளி எடுத்து இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க. குழந்தைங்க தக்காளி சாப்பிட பிடிக்கல அப்படின்னா அவங்களுக்கு கண்ணில் தெரியாமல் நம்ம இந்த மாதிரி ஹெல்த்தியாக அரைச்சி வச்சு செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, ஏலக்காய் 2, கல்பாசி ஒரு சின்ன துண்டு, பச்சை மிளகாய், ஆனியன், பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டு நம்ம ஆயிலில் சோம்பு ஒரு ஸ்பூன் எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக புதினா ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆகி வந்ததும் வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆகி வரணும், அப்படின்னா கருகிடக்கூடாது. கோல்டன் கலர் வந்ததும் நம்ம அதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூனு. அது கூட நான் மிளகாத்தூள், மல்லித்தூள் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். வேறு எந்த மசாலா நான் ஆட் பண்ணலை. கரம் மசாலாவோ பிரியாணி மசாலாவோ எதுவுமே ஆட் பண்ணல. அவ்வளோதான். அந்த மசாலாலாம் எண்ணெயில் ஆயிலில் குக் ஆகி வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியும் போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துட்டு அரிசி அதுலேயே நான் ஆட் பண்ணியிருக்கேன். அரிசியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து கொடுங்க. தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் குலையாமல் வர்றதுக்கு ஒரு சூப்பர் டிப்ஸு. ஐஸ் க்யூப் வந்து இந்த மாதிரி நீங்கள் அரிசியெலாம் அதிலே மசாலாவில் கலந்து விட்டுட்டு தண்ணி ஊற்றும் போது ஒரு 4 ஐஸ் க்யூப் இதிலே போட்டு அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா பாருங்கள், சூப்பரான தக்காளி சாதம் ரெடி. சூடாக தான் நான் எடுத்து பிளேட்டில் மாற்றி எடுத்திருக்கேன். பாருங்கள் எவ்வளோ பலன்னு இருக்குது. இன்னும் கொஞ்சம் சூடு ஆறுனது இன்னும் சூப்பராக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த டொமேட்டோ ரைஸ்க்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. மிஸ் பண்ணாமல் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னென்னா ரொம்ப எஃபெக்டிவான டிப்ஸு. உங்கள் வீட்டில் கரப்பாம்பூச்சி நடமாட்டம் அதிகமாக இருக்குதா? என்ன பண்ணாலும் கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குதா? அப்போ இந்த டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரு பவுல் யூஸ் அண்ட் த்ரோ பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் 1 ஸ்பூன் அளவு சர்க்கரை, சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நீங்கள் வாஷிங் லிக்யூடு இல்லை வாஷிங் பவுடர் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து இன்றைக்கி க்ளீனிங் இதுதான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். விம் ஜெல் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எது இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இது கூட ஒரு 3 ஸ்பூன் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த சர்க்கரை மெல்ட் ஆகி வர அளவுக்கு ஒரு 3 ஸ்பூன் அளவு மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து கொடுத்துருங்க. நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போது இந்த சொல்யூஷனை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். கரப்பாம்பூச்சி ஆகட்டும் இல்லை எறும்பு தொல்லையாகட்டும் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ஈஸியான மெத்தடில் ஓடிரும். இப்போ பாருங்கள், நான் வந்து எனக்கு ஸ்டவ்வுக்கு அடியில் கரப்பான் பூச்சி தொல்லை அதிகமாக இருக்கும். நான் க்ளீன் பண்ணி வச்சுருவேன், ஷாம்பு போட்டு ஸ்ப்ரே பண்ணிடுவேன். இருந்தாலும் ஒரு கரப்பாம்பூச்சி ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்தது. அதை இன்றைக்கி நம்ம எப்படியாச்சும் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணேன். இப்போது நம்ம கலந்து வச்சுருக்க லிக்யூடை நான் இந்த ஸ்டவ்வுக்கு அடியில் வச்சுட்டேன். நம்ம மார்னிங் எழுந்து பார்க்கலாம், கரப்பாம்பூச்சி விழுந்திருக்கா இல்லையான்னு மார்னிங் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரெகுலராக நீங்கள் கிச்சன் ஒர்க்கு முடிஞ்சதும் இரவில் நீங்கள் ஸ்டவ்வு, கிச்சன் மேடை, சிங்க்கு எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் இந்த மாதிரி கரப்பாம்பூச்சி தொல்லையெல்லாம் இல்லாமல் இருக்கும். மார்னிங் நான் எழுந்து பார்த்தேன், பாருங்கள் அந்த கரப்பாம்பூச்சி நான் பிடிச்சிட்டேன். கரப்பாம்பூச்சி, அந்த பெரிய கொசு, ஈ எல்லாமே, எறும்பு எல்லாமே விழுந்திருந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதனால் இந்த டிப்ஸை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கலான்னு தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க நெக்ஸ்ட் டிப்பை பார்க்கலாம். சூடு நிற்காத ஹாட் பாக்ஸ் உங்கள் வீட்டில் இருக்கா? அது ஆகாது அப்படின்னு நினச்சி நீங்கள் தூக்கி குப்பையில் போட்டுறாதீங்க. இதை நம்ம ஈஸியான மெத்தடில் சூடு நிற்கிற மாதிரி நம்ம மாற்றிடலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 லிட்டர் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா கொதிக்க வச்சு எடுத்துட்டு ஹாட் பாக்ஸில் நீங்கள் ஒரு 20 நிமிஷம் நீங்கள் இந்த தண்ணியை ஹாட் பாக்ஸில் மாற்றி நீங்கள் மூடி வச்சுடுங்க.
ஒரு 20 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. ஹாட் பாக்ஸில் இந்த தண்ணியை ஆட் பண்ணி 20 நிமிஷம் நீங்கள் ரெஸ்ட்டில் விட்டுருங்க. 20 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போது 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போது இந்த தண்ணியை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இந்த தண்ணியை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஹாட் பாக்ஸை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக ஹாட் பாக்ஸில் இட்லி, ஃப்ரை, பொரியல், தோசை, சப்பாத்தி எதுவாக இருந்தாலும் நம்ம இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். சூடு அப்படியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எதுக்குடா டம்ளர்லாம் காமிக்கிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு திடீர்னு வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா நம்ம சின்ன குட்டி குட்டி டம்ளரில் நம்ம டீ கொடுப்போம். அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு நம்ம அவசரமாக நம்ம டம்ளர் எடுக்கும்போது ஒன்றோட ஒன்று பிடிச்சிக்கிட்டு வராது. அது வராமல் இருக்கிறதுக்கு நான் நிறைய டைம் நான் இந்த மாதிரி கஷ்டப்பட்டுருக்கேன். அது வராமல் ஈஸியாக எப்படி நம்ம டம்ளர் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டம்ளர் எடுத்து இன்னொரு டம்ளரில் வச்சு இந்த மாதிரி தள்ளி கொடுத்தீங்கன்னா போதும், சூப்பராக ரிமூவ் ஆகி வந்துடும். இன்னொரு டிப்ஸும் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா அழகாக வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். இப்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நம்ம ஈஸியான மெத்தடில் நம்ம எடுத்துட்டோம். நீங்களும் இந்த மாதிரி டம்ளரை ஒன்றோட ஒன்று ஒட்டியிருந்தா இந்த மாதிரி எடுக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. அப்படி இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ நெக்ஸ்ட் ஒரு ஐடியா என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியில் இந்த டம்ளரை ஒரு 10 நிமிஷம் போட்டு ரெஸ்ட்டில் விட்டுருங்க. நல்லா டம்ளர் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருங்க. நல்லா ரெஸ்ட்டில் ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. பாருங்கள் 10 நிமிஷம் கழித்து நான் எடுக்கிறேன். எவ்வளோ ஈஸியாக டம்ளர் எடுக்க வருது. இந்த 2 டிப்ஸில் உங்களுக்கு எந்த டிப்ஸ் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெண்டுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி நிறைய ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த டம்ளர் இப்போ வாங்க நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னு பார்க்கலாம். இந்த காய்கறி வேஸ்டேஜ் ரெகுலராக நம்ம குக்கிங்க்கு காய்கறியெல்லாம் நறுக்குவோம். அந்த காய்கறி தோல், பழங்கள் சாப்பிட்டோம்னா பழத்தோல், இதெல்லாம் ஃப்ரூட்ஸ் தோல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் தண்ணி ஊற்றி ஊற வச்சுடுங்க. ஒரு நாள் ஊற வச்சுட்டு நீங்கள் உங்கள் கார்டனில் இருக்க பூச்செடிகளுக்கோ காய்கறி செடிகளுக்கோ நீங்கள் ஊற்றி வந்தீங்கன்னா பாருங்கள், பூக்களாகட்டும் காய்கறிகளாகட்டும் நிறைய விளைச்சல் நமக்கு கொடுக்கும். இந்த டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாரம் ஒரு டைம் மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரே ஒரு டம்ளர் வாரம் ஒரு டைம் நீங்கள் இந்த மாதிரி கொடுத்து வந்தீங்கன்னாவே இந்த ஃபெர்டிலைசர் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போது லாஸ்ட்டு ஃபைனல் டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸு கிவி பழம். இதில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. டெங்கு ஃபீவர் வந்தால் நீங்கள் ஹாஸ்பிட்டல் கூட போக தேவையில்லை. இந்த மாதிரி கிவிப்பழ ஜூஸ் நீங்கள் கிவிப்பழம் அப்படியேவா உள்ளுக்கு சாப்பிட்லாம். இல்லைன்னா நீங்கள் ஜூஸ் போட்டு கொடுத்தீங்கன்னா காய்ச்சல்லாம் வரவே வராது, அணுக்களும் குறையாது. ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வைட்டமின் இ, வைட்டமின் சி இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, பொட்டாசியம் 300 கிராம் இருக்குது. அதனால் இது அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான பழம். இது யார் சாப்பிட்ருக்கீங்க
இப்போ தான் நான் அந்த பழத்தை பார்க்குறேன் அப்படிங்கிறவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான டிப்ஸு. நான் வந்து என் பையனுக்கு டெங்கு ஃபீவர் இருந்தது, இந்த பழ ஜூஸ் தான் கொடுத்து வந்தோம். அணுக்கள் அப்படியே நல்லா அதிகரிச்சது, குறையவே இல்லை. ரொம்ப எஃபெக்டிவாக இருந்தது. அதனால தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கிவி பழம் பாருங்கள், 2ஆக கட் பண்ணால் இப்படி தான் இருக்கும். நடுவில் இருக்க தண்டு பகுதி மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு மேல் தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஜூஸ் அரைச்சி குடிச்சிடலாம். ஜூஸ் கூட நான் எதுவுமே போடல, ஒன்லி ஐஸ் க்யூப் மட்டும்தான் போட்டு கொடுத்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. லைட்டாக கொஞ்சம் புளிப்புத்தன்மை இருக்கும், அவ்வளோதான். ஆனால் பழம் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இந்த பழம் கிடைச்சதுன்னா வாங்கி சாப்பிடுங்க. எங்கள் ஊரில் இந்த பழத்தோட ரேட்டு 50 ரூபாய் ஒரு பழம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.